ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்காங்க. இது என்னோட செகண்ட் vlog. இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ தாங்க. ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்டர்டே லீவுன்றதால குழந்தைங்க 2 பேருமே வீட்டில் தாங்க இருந்தாங்க. பசங்க வீட்டில் இருந்தாலே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி மம்மி பசிக்குது, இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு 11 மணி போல் குழந்தைங்களுக்கு ஜூஸ் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்து ஒரு ஜூஸ் தாங்க பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் வாரத்தில் 3 நாள் நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகிறது நீங்களே கண்கூட பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒரு பெரிய பீட்ரூட்டாக எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4-5 கேரட் எடுத்திருக்கேங்க. இதை நீங்கள் ஒரு 4-5 பேர் குடிக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்ச நாளாக ஒரு 2-3 மாதமாக நான் வீட்டுக்கிட்டே பசும்பால் ஒருத்தர் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. 1/2 லிட்டர் 30 ரூபா அப்படின்ற கணக்கில் எடுத்துகிட்டு வந்து தராரு. டெய்லியும் காலையில் 1/2 லிட்டர், ஈவினிங் 1/2 லிட்டர் அப்படின்னு நான் வாங்குகிறேங்க. அதனால் எனக்கு வீட்லேயே தயிர், அதுக்கப்புறமா பால், அப்புறம் வெண்ணெய், நெய் எல்லாமே எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி காலையில் பால் காலையிலே காய்ச்சி வச்சுருந்தேன். மேலே உங்களுக்கு நல்லா அந்த மஞ்சள் கலரில் எப்படி ஏடு கட்டி வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் டெய்லியும் அந்த ஏடை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கலாம். அதுலேயே நம்ம நெய்யும் காய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பால் ஏடு எடுத்து வைக்கும்போது இது கூடவே நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெண்ணெய் எடுக்கும்போது ஐஸ் வாட்டர் ஊற்றி தாங்க எடுப்போம். இதில் வர தண்ணியை நம்ம மோராக குடிச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதிலிருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறது, நெய் எப்படி காய்ச்சறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா ஒரு 10 நாளாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் நெக்ஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று ஈவினிங்கே நான் ஒரு 1 லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதிலே நான் தயிருக்கு உர ஊற்றி வச்சுருக்கேங்க. பாருங்கள், தயிர் எவ்வளோ சூப்பராக நல்லா திக்காக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது மேலே எந்த அளவுக்கு வெண்ணெய் வந்திருக்குன்றத. தயிர் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலையே தயிர் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு மோர் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதனால தான் நேற்றே தயிர் உர ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி மம்மி பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படின்றதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தாங்க செஞ்சு வச்சுருந்தேன். கூடவே ஒரு 4 பூரியை எக்ஸ்ட்ரா சுட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா பசிக்குதுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு இந்த பூரியை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்றது தாங்க எடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். சரி வாங்க, பீட்ரூட் ஜூஸும் கேரட் ஜூஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூபாக தாங்க கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். அதனால் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்க கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸ் வேணானே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பத்தை தேங்காய் பத்தை இருந்தால் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜூஸு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தேங்காயும் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் போடுறத உங்களுக்கு வீடியோவில் காட்டல, ஆனால் நான் ஆக்சுவலாக அன்றைக்கி ஏலக்காய் போட்டேன். அதனால் நீங்கள் ஏலக்காய் ஒரு 2 பீஸ் போல் நீங்கள் ஏலக்காவும் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் வேணும்னா ஒரு 2 டேட்ஸு 2 பாதாமும் சேர்த்து கூட அரைக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தண்ணி தாங்க ஊற்றி அரைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பால் கூட ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் இன்றைக்கி இனிப்புக்காக கற்கண்டு சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நம்ம பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் சர்க்கரை கூட ஆட் பண்ணாமல் வெறுமனே குடிச்சிங்கனாலும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு வர்றது எல்லாமே சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போயே வெயில் நல்லா செம்ம போடுதுங்க. அதனால் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நம்ம அடிக்கடிக்கு குடித்தாதான் நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது இன்டேக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்து தாங்க அரைக்கிறேன். இது எங்கள் 4 பேருக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க. ஆளுக்கு ஒரு கப்பு குடிக்கிற அளவுக்கு எனக்கு இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி தாங்க சேர்த்து அரைச்சிருக்கேன். ஜூஸ் அரைக்கிற கேப்பில் அப்படியே சாதத்தையும் வச்சுட்டாங்க ஒரு ஸ்டவ்வில். சாதத்தை நான் எப்போதும் சாதத்தை வடித்து தாங்க செய்வேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு குக்கரில் சாதம் வைக்க தெரியாதுங்க. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். இதை எப்போதும் சாதத்தை வடித்து தாங்க செய்வேன். ஒன்று குக்கரில் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், இல்லைனா குக்கரில் தண்ணி கம்மியாகிடும், அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி தாங்க எனக்கு வரும். நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. எவ்வளோ லேட்டானாலும் நான் வடித்து தாங்க செய்வேன். அதுதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்படியே இன்றைக்கி காய்கறி என்னென்ன வேணும் அப்படின்றதையே பின்னாடியே அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் பப்பாளி பழம் ஃப்ரிட்ஜில் இருந்ததால் அதையும் சரி வெளியில் எடுத்து வச்சிட்டோன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதால கட் பண்ணி கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த சில்னஸ் போயிடுச்சுன்னா நம்ம தோல் சீவி கட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஜூஸை வடிகட்டிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டெய்னரில் தான் வடிகட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா மெலிசான ஒரு துணியில் வடிகட்டினா கூட நல்லா உங்களுக்கு அந்த திப்பி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. ஆனால் எனக்கு இதுலேயே நல்லா ஸ்டெயின் ஆகி ஃபுல்லாக வந்துருச்சுங்க. அதனால் நான் இதில் தான் ஸ்டெயின் பண்ணிக்கிறேன். இதே நம்மளை மாதிரி பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் இதை வடிகட்டாமல் அப்படியே குடித்தாலும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால அதை நான் வடிகட்டி கொடுக்குறேங்க. அவ்வளோதான், ஜூஸ் எல்லாம் நல்லா வடிகட்டிக்கிட்டு எங்கள் வீட்டு தலைவருக்கு ஒரு மக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சுங்க. கூடவே என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் ஜூஸு. கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பிங்காக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் அடித்து குடித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கப்பில் ஒரு 200 ml வரைக்கும் ஜூஸ் பிடிக்குங்க. அவ்வளோதான். இது எங்கள் வீட்டு தலைவருக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோங்க. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. ஒரு சிலர் வெறும் கடுகு மட்டும் தாளித்து செய்வாங்க. ஒரு சிலர் வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எப்படி மோர் குழம்பு வைக்கிறேன் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என் பொண்ணு தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கா. அவகிட்ட தான் ஜூஸு சூப்பராக இருக்குது, குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே அவள் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. மோர் குழம்புக்கு 1 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பும் பச்சரிசியும் போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகா சேர்க்குறேன்.
பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு பீஸ் தேங்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணலைங்க, மறந்துட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணல நான். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் தாங்க மோர் குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இதுதான் என்னோடய செகண்ட் விலாக். நான் வந்து ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ இல்லை பேச தெரியாமல் பேசியிருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இனிமேல் வர வீடியோஸில் கரெக்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை நான் பேசுகிறது கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு திரியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இதில் உளுத்தம்பருப்பும் சேர்க்கலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி உளுத்தம்பருப்பு சேர்க்கலாங்க, வெறும் கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு சேர்த்தா அது சாப்பிடும்போது பல்லில் கடிப்படுதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொன்னாங்க. அதனால் நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாங்க. உங்களுக்கு வேணால் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணுன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். இப்போது நான் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி முழுசாகவே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்புமே இப்போயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போயுமே உப்பு வந்து இந்த உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த பிங்க் சால்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சால்ட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்புக்கு நம்மளுக்கு கலர் கொடுக்கறதே இந்த மஞ்சத்தூள் தான். அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை உடனே இது கூடவே சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம பருப்பும் அரிசியும் அரைச்சி ஊற்றுறதால உடனே திக்னஸ் கொடுத்துருங்க. அதனால் இது கூட நீங்கள் தண்ணியை உடனே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சது ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகா சுத்தமாக காரமே இல்லைங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை. ஏன்னா இது நம்ம வீட்டிலேயே உர ஊற்றின தயிர்ன்றதால நல்லா புளிச்சு வந்திருந்ததுங்க. அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது தயிரையும் அடித்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம லேடிஸ்க்கே ரொம்ப உரித்தான ஒரு விஷயந்தாங்க. என்னென்னா, இப்போ நம்ம அந்த தயிரை கலந்து ஊற்றிட்டோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தயிர் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றினா தாங்க நம்மளுக்கு மனசு திருப்தி அடையும். அந்த மாதிரி தாங்க நான் அன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு சேர்த்தேன். ஆனால் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, தண்ணி சேர்க்காமல் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் குழம்ப கலந்து விடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டால் தான் உங்களுக்கு நல்லா குழம்பு திக்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி குழம்பு கொதித்து வரும்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் இன்றைக்கி கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேன். மோர் குழம்புக்கு கொத்தமல்லி அப்படின்னு கேட்காதீங்க, என்கிட்ட கொத்தமல்லி இருந்தது, அதனால் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன்.
குழம்ப வந்து கலந்து விடவே விடாதீங்க. ஆனால் நான் இன்றைக்கி கலந்து விட்டுட்டேங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 1 ஹவர்லேயே எனக்கு மறுபடியும் நல்லா திக்காயிருச்சு. ஏன்னா நம்ம பருப்பு அரிசிலாம் அரைச்சிருக்கிறதால எனக்கு ஒரு 1 ஹவர்லேயே நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் தாங்க அன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்தோடனே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டு நல்லா பிரட்டி இறக்குனிங்கன்னா நல்லா அட்டகாசமான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி தான் என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.